பக்கத்துல எட்டு செவ்வாண்டு கிடாக்குது, பக்கத்துல வள்ளி என்றும் கிடாக்குது, சனி என்றும் கிடாக்குது. இதுல எதை வச்சு பொருத்தம் பார்க்குறா? லானாண்டு கிடாக்குது. லானாண்டா என்ன சாமானும் தெரியல. கோதாரி ஐயா தொழில் சாத்திரம் பார்க்கறோம். தெரியும் இல்லையோ, அப்படிதான் நடாக்குது. சாத்திரம் பார்க்கறோம் போய்தான் நடாக்குது. சாஸ்திரியார் நீங்க தானோ? ஓமாப்போ இந்த பலாக்கா சாஸ்திரியார். நான் இப்ப என்ன வேணும்? ஐயா இல்ல சாஸ்திரம் பார்க்க வந்த நான். சரிவா வந்துடு, பார்த்துட்டு போவோம். டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த பலாக்கா சாஸ்திரியார் பேர் வந்துச்சு? சொல்லி போட்டேன் 300 ரூபா ஒரு குறிப்பு. ரெடி ஓமண்டா குறிப்பத்தான் நான் 300 ரூபாயா? 300 ரூபா. சரி கூட நேரம் பாக்குறேன், விதிவா பாக்குறேன்னா 500 எடுப்பேன். நீங்க சாஸ்திரம் பார்க்க மாதிரி தெரியும். உனக்கு வேணுமோ வேண்டாமோ, உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையில வந்து நிக்கிறேன். அதுல என்ன டெஸ்ட் பண்ணி பாக்காது. சரி விஷயம் கோவம் வந்துடும். சரி கிட்ட வாடா பாடி அங்கே வெத்தின வயசோட அவனாக்கு என்ன சாமா குறிப்பத்தாங்க. ஐயா என்னன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு. கடன்காரன் விடுறானே இல்ல. ஏன் அவன்கிட்ட போற நீ? அவன் வீட்டுல வந்து நிக்கிறான் ரோனே. அதை சொல்லதான் வந்தேன். இல்லையா அந்த கடன் பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கான்னு வந்தேன். லக்கினன் சரி சந்திரன் கிரண் ராகு ஏது எதிரெதிர இருக்கு. அதான் வந்து தம்பி நீ வந்து கடன் பட்டுதேன்னு சொல்லுற. உன்னை நம்பி நான் ஜாத்திரதை பார்த்தா அந்த 300 ரூபா நீ தருவியோ? ஐயா நீங்க சாஸ்திரத்தை வழியா பார்த்து தந்தா 300 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் தான். சரியா சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை? என்னத்த கலனை நீ எதிர்பார்க்க தீக்கிறதுக்கு நான் வழி சொல்றீங்க. அதெல்லாம் தீக்கிறேன்னா உழைக்கணும்டா பாடி. ஐயா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறேன், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறேன். சரி ஆனா கையில காசு மட்டும் நிக்க மாட்டேங்குது. போட்டு வைக்க வேண்டியதானே. என்னையா பண்றது? கடன் பிரச்சனைக்கு அவன் மத்த அடிக்கடி காசு கேட்டுட்டு இருக்கான். அப்படி ஒரு கையால போகுது. வீட்டுல சாமான் வாங்குறதுக்காக ஒரு பக்கம் தலை போய்கிட்டு இருக்கு. எல்லாம் வாங்கி முடிய கையில காசை பார்த்தா கையில காசு இல்லையா? சரி பஞ்சம் விளாக்கிங்க. ஐயா சாமியா தான் இருக்கிறதுனா ஏன் பல்லு விளக்குன்னு எல்லாம் கேட்குறீங்க? சரியா விளாக்கிறேன். ஓகே சரி. அதாவது அம்பே உனக்கடாப்பா கடகராசிய நனி போதாரியா பூஜை என்ன சரி. 8ஆம் சனி விளையாடி இறங்கிது. 8ஆம் சனி விளையாடி இறங்கிது. இப்ப இந்த ஆணி மாசத்தோட பின்னாடி எம்பளாக்க போதும். பிரச்சனை இல்லாம போலான்னு சொன்னா. சரி சரியா கல்யாணத்தை பற்றியாவது கொஞ்சம் உழையுது. இங்க போயிட்டு வாரு பாத்திரு என்னையா கூட வரும்போது சரியா நீங்க கண்டா சரியா தான் இருக்கு. சுக்கரன் கல்யாணத்துக்கு பலன் எனக்கு நடக்குது இல்ல. சரியா பக்கத்துக்கு ஒரு பையன் இருக்காங்க. எந்த வீட்டு? எங்க வீட்டு பக்கத்துல. சரி சொல்லு. அவனுக்கு என்ன வயசு? 22 வயசு. பெற்றெடுத்துட்டாங்க. ஐயா அவன் கல்யாணம் கட்டி பெற்றுட்டாங்க. நல்ல படியும். சரி சரி ஒரு வாரம் இங்க வியாழன் இங்க நிக்குது. லக்கிரனும் சந்திரனும் இஞ்சாலி பக்கம் நிக்குது. வள்ளி எங்க நிக்குது? வள்ளி நிற்கும் போது வள்ளிக்கு பலனே இல்லை. ஒரு வாரம் சுக்கரனுக்கு உனக்கு பலன் இல்லை. கல்யாண பலன் வந்து தேடி தேடி தெரியல. ஒரு பட்டையே விட மாட்டேன். உண்மைதானே? இல்லையா தலைமைக்கு ஒரு பட்டையை பின்னால அப்படி போனீங்க. நீங்க கேமரா கூட்டிட்டு தெரியுதுங்களா சைக்கிள்ல? போனீங்க இல்லையோ? இல்ல எல்லாம் நிக்கவில்லை. சாமியார மாதிரி சொல்ற மாதிரி இந்த கட்டம் சொல்லுதா பஞ்சவர் இங்க வந்து சரி வந்து இந்த வாயில விளையாடு. கட்டம் எல்லாம் இனிப்போ நடக்க போறதுதான் சொல்றோம். இது என்ன நடந்த விஷயத்த சொல்லுது? இன்னும் என்னதுடா இங்க வந்த நீ ஜாக்கிரம் பாக்கிறவனே சொல்றதுக்கு இந்த பலன் உனக்கு இப்படித்தான் கிடக்குது. அதே மீறி உனக்கு ஒரு சம்பந்தம் வந்து சரி வந்துச்சுடா. சாஸ்திரத்தை விட்டு நான் போறேன்.